வணக்கம் மக்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்கு எல்லோரும் சுதந்திரம் கிடைச்சுன்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். ஆனால் நமக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டுங்களா, இப்போ எந்த வளமான நாடாக இருந்தாலையும் நம்ம வளம் குறைவான நாடாக அடிச்சுட்டு அந்த நாடு எதுன்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி தான் அமெரிக்கா என்ன நடக்குதுன்னா, இப்போ ஈரானு நாட்டை கைப்பற்றுறாங்க. அது எப்படி கைப்பற்றுறாங்கன்னா, இப்போ ஈரானே இப்போ நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இடத்த ஆராய்ச்சி கூடமாக வச்சுன்னு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்காக்காரங்க அந்த 3 இடத்தையும் அடிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் எதுக்கு இந்த நியூக்ளியர் ஸ்டேஷனை உருவாக்குனீங்க, யாரை அடிக்கிறதுக்காக உருவாக்குனீங்கன்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க. இப்போ அதுக்கு இஸ்ரேலும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு. இப்போ 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக ஈரானை தாக்குறாங்க. இப்போ ஈரான் திரும்பி தாக்கணும் இல்லைங்களா. இப்போ ஈரான் இஸ்ரேலை தாக்கும், இல்லைனா அமெரிக்காவை தாக்குன்னு சொல்லின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னா வச்சுக்காங்களேன், இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த வழியாக தான் ஆயில் டேங்க் கப்பல்களெல்லாம் போகணும். இப்போ அந்த இடத்தையும் அடைச்சிட்டாங்கன்னா நம்ம இந்தியாவை மட்டும் இல்லாமல் உலகம் எங்கேயும் இப்போ ஆயிலோட விலை அதிகமாக இருக்கும். மொத்தம் 80% ஆயில் நம்ம அந்த ஈரான்லேருந்து தான் வருது. அது நம்ம இந்தியா கன்சியூம் பண்ணுறாங்க. இதனால் இந்தியாவோட ஆயிலோட விலை அதிகமாகும். இதை ஈரான் சொல்லின்னு இருக்காங்க. இது 3 விதத்துலேயும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான்.